வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காக்காரன் 50% டேக்ஸ் போட்டான்ல இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், 40 உலக நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய பொருட்களை அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த டாப்பிக்கை, இந்த அப்டேட்டை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் பேசியிருக்கேன் நம்ம சேனலில். அதை சில பேர் நம்பலை. இப்போது செய்தித்தாள்களே செய்தி வந்திருக்கு பாருங்கள். குவியும் இங்கிலாந்து ஆர்டர், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. ஆல்ரெடி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதோடு சேர்த்து அமெரிக்காவுடைய இந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக மற்ற உலக நாடுகள்கிட்ட பேசணும்ல, அதில் இங்கிலாந்தும் ஒன்று. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ப்ளஸ் இந்திய கவர்மெண்ட்டுடைய மறுபடியும் இந்த விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தை ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. 20% போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் இங்கிலாந்துக்கு அனுப்பக்கூடிய ஏற்றுமதியுடைய சதவீதம் 20% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டா வெளிவந்திருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். ட்விட்டரில், எக்ஸ் வலைதளத்தில், முன்னாடி ட்விட்டர் அப்படின்னு அதுக்கு பேர், இப்போ எக்ஸ் வலைதளம் அப்படின்னு சொல்லிட்டு நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை அண்ணாமலை கிராஸ் பண்ணியிருக்காரு. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன் சொல்கிறேன்னா, அண்ணாமலை பிஜேபி லீடர். தமிழகத்தில் பிஜேபிக்கு ஸ்கோப்பே இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. பிஜேபினாலே அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக திராவிட கட்சிகள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மோடி பண்ணுறதெல்லாம் தப்பு, மோடி எது பண்ணாலும் தமிழகத்துக்கு எதிராக தான் பண்ணுவார் அப்படின்னு திமுக ஒரு பெரிய ஒரு மாயாஜாலத்தை போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ தான் அண்ணாமலை உள்ளே வராரு. திமுக செட் பண்ண எல்லா நரேட்டிவையும் சுக்கு நூறாக நொறுக்கிறாரு அண்ணாமலை. டேட்டாவோட ப்ரெஸ் மீட்டில் டேட்டாவோட மோடி என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட எடுத்து பேசினார் அண்ணாமலை. அப்போது பாஜகவுக்கு எதிரான பிம்பம் உடைய ஆரம்பிச்சிச்சு, பாஜக மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் 2024 எத்தனை பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 12 விழுக்காடுக்கு பிஜேபி ஓட் ஷேர் வாங்கினாங்க. 2014 18 விழுக்காடு என்டிஏ, இப்பையும் 18 விழுக்காடு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நான் 1000 தடவை சொல்லிட்டேன், 1001வது தடவை மறுபடியும் சொல்கிறேன். 2014 என்டிஏ 18% வாங்கினதுக்கு முக்கிய காரணம் கேப்டன் விஜயகாந்த். அவருடைய தலைமையில் என்டிஏ அப்போ கூட்டணி. ஆனால் 2024 பாஜக தலைமையிலான கூட்டணி. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வாங்கி காட்டினார். இப்பையும் ஃபிங்கர் டிப்ஸு, புள்ளி விவரத்தில் திமுக கவர்மெண்ட்டை துவம்சம் பண்ணுறாரு அண்ணாமலை. அதனால் அண்ணாமலைக்கான அந்த ஃபாலோவர்ஸுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சிச்சு. இப்போ 1 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கு. இடையில 5-6 மாதத்துக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த 6 மாதம் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தா இந்நேரம் களமே வேறு மாதிரியான ஒரு அரசியல் களம் இருந்திருக்கும். இப்போது பிஜேபி, அதிமுக எப்படி காங்கிரஸ் திமுகவுக்கு கீழே இருக்காங்களோ, திமுக சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ, அது மாதிரி அதிமுகவுக்கு பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை திராவிட பாஜகவினர் உருவாக்கியிருக்காங்க. அண்ணாமலை லீடராக இருந்திருந்தான்னா நிலைமையே வேறு. சரி, இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? மூணாவது டாபிக்கு, புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் இவங்களை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 3 தனிப்படைகள். கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு காவல்துறை வழக்கு பதிவு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் மீதெல்லாம் வழக்கு பதிவு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு. இதில் பிஎன்எஸ் 105 செக்ஷன்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. ஜாமீனே கிடையாது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 7 வருஷத்துலேருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போ முன்ஜாமீன் கோரி புஷி ஆனந்த் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு. என்ன நடக்குது, இந்த கேஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் பாஜக ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. என்னென்னா, ஏன் இந்த கரூர் ஸ்டாம்பேடு விவகாரத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆரில் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேர் இல்லை. ஆதவ் அர்ஜுனா இந்த புரட்சி ஜென் இசட் தலைமுறையை வச்சு புரட்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டு டெலிட் பண்ணார்ல, அதுக்கு அவர் மேலே எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கரூர் ஸ்டாம்பேடு குறித்து பதியப்பட்ட எஃப்ஐஆரில் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேர் இடம்பெறாததற்கான காரணம் என்ன? எலக்டோரல் பாண்ட்ஸு சம்பவம் நடந்துச்சுல, இஷ்யூ வந்துச்சுல, அப்போது திமுகவுக்கு டொனேஷன் கொடுத்தவர்கள் லிஸ்ட்டில் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் லாட்டரி மார்ட்டின் இருக்கார்ல, லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா. லாட்டரி மார்ட்டின் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் திமுகவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எலக்டோரல் பாண்ட் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டில் வெளிவந்துச்சு. அப்போது அதன் காரணமாக தான் லாட்டரி மார்ட்டின் திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேர் அந்த எஃப்ஐஆரிலிருந்து
எடுக்கப்பட்டுச்சா, எஃப்ஐஆரில் சேர்க்கப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொஸ்டின் கேட்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டிபேட்டு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.